ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வெங்காய வடை செய்ய போகிறோம். எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நாங்கள் இது மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விடுங்க. அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே வெளில வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் ஃபுல்லாக அது நல்லா பரவுற அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கணக்கு பார்த்துங்க. 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதான் கணக்கு. 4 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியை ஓரளவு மாவு ஒட்டிக்கிட்டு வரும். லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க. ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது, எண்ணெய் குடிக்கும் வடை. அதனால் சும்மா லைட்டாக பேருக்கு தெளித்து விட்டு இந்த கன்சிஸ்டன்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கிங்க. உருட்டிக்கிட்டு நம்ம கையில் வச்சு இப்படி தட்டினா வடை மாதிரி தட்டிக்கலாம். நீங்கள் உருண்டி கூட போட்டுக்கலாம். நான் வடையாக தட்டி போட்டிருக்கேன். ஒரு வானில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. எண்ணெயை வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வடையை போடுங்க. இதில் நீங்கள் பொரிக்கிறதுல தான் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய வடை. இது மாதிரி ஒரு பக்கம் லைட் ப்ரௌன்ஸ் ஆகிற வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. அதுமாரி மாற்றி ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தாட்டி இதுமாரி மாற்றி போட்டிங்கன்னா ஈவனாக குக் ஆகும். வெங்காயம் உள்ளே மாவாக இருக்காது. அதுக்காக தான் இப்படி 2 மினிட்ஸ்க்கு ஒரு தாட்டி மாற்றி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இதோ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சொர படங்கினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு. நம்ம சேனலை முத பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காய வடை ரொம்ப உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்தேன். பசங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.